அங்க பாருங்க, ஆன் ஃப்ரைடே, மண்டே, வெனஸ்டே என்ன நடக்கும் உங்களுக்கு? இந்த சுழற்சியை வந்து தமிழர்கள் கண்டார்கள். சரி, இந்த சுழற்சியை கண்டு நான் இதை இன்றைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த சுழற்சி உங்களுக்கு வந்து யாருக்கு வந்து பிராணாயாம பயிற்சி இருக்கோ, மூச்சு பயிற்சி, வாரசரம், இந்த முறைகள்லாம் கற்றவர்களுக்கு இதெல்லாமே அத்துப்படி. இந்த வாரசரம் பற்றிய இந்த தெளிவு இருக்கிறவங்களுக்கு வியாழன், தேய்பிறை, வளர்பிறை எப்பொழுது இது நடக்கும், எந்த மணிக்கு நடக்கும், இப்ப என்னுடைய மூச்சு எந்த நிலையில இருக்கும். இப்ப நான் மாணவர்களுக்கு கத்துக் கொடுக்கும் போது எளிதாக சொல்லிடுவேன். உங்க மூச்சு எந்த கலையில ஓடுதுன்னு கேட்பேன். உடனே சொல்லிடுவேன், இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, உங்க உடம்பு இந்த நிலையில இப்ப போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல நான் திருப்பி ஒரு ஒரு இது கேட்கும் பொழுது உங்களுடைய வாரசரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா உடனே சொல்லிடலாம். அவங்களுக்கு என்ன நோய் அணுகி கொண்டிருக்கு, அவர்களுக்கு என்ன சிக்கல் வந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் இதுலயே கணிச்சிடலாம். அப்போ நம்மளுடைய சித்த மருத்துவ முறை இங்கே அப்படியே இருக்கும். இந்த முறையை வைத்துதான் இந்துவியல், இந்தியல், இந்துயிசம் என்ற ஒரு பெரிய நுட்பத்தையே தமிழ் தியரி ஆஃப் ஆகமிக் சயின்ஸ் முழுசா வந்துருச்சு. அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதே சட்டமுனி ஞானமுனியோடைய ஒரு பெரிய கருத்து. மைக்ரோகாசம் இஸ் contained within the macrocosm. The projection of the macrocosm is a microcosm is macrocosm. Both microcosm and macrocosms are same for those who see wisely and understand the essence of it. இது வந்து சட்டைமுனி மட்டும் சொல்லல, நம்மளுடைய திருமந்திரம் எல்லாமே இதைதான் பேசுது. அப்போ இந்துவியல் என்பதை நன்றாக பார்த்தோமானால் மீஅண்ட கோசம், கோசம் என்பதே தமிழ், அதாவது பாத்தீங்கன்னா இந்துவியல் சொல். கோசம் என்பது வெளி. கோசாங் மலாயில, கோசாங்ன்ற வார்த்தை பாருங்க, மலாய் மொழி ஒன்றுமே இல்லை அப்படின்ற அந்த கோசம்ன்ற சொல்லில இருந்து தான் வந்தது. அது ஆங்கிலேயர்களும் அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். மாக்ரோ கோசம், மைக்ரோ கோசம், நுண்ணண்ட கோசம், இதை வந்து மீஅண்ட கோசம் அப்படின்னு. இது எல்லாத்திற்கும் மூலமாக இருப்பது விளக்கு வழிபாடு. அதனாலதான் நம்ம வீட்டுல இன்றைய வரைக்கும் விளக்கேற்றி வழிபாடு செய்கின்றோம். இந்த பிண்டகோசமும் அண்டகோசமும் அறிவியலை தான் இந்து மதம் என்று நம்ம சொல்கின்றோம். அது மதம் கிடையாது, அது ஒரு அறிவியல். பின்பு பார்க்க போறோம். இதுலதான் வந்து சூரிய கலை, அக்னி கலை, சந்திர கலையை நுண்ணண்டமாக பின்னண்ட கோஷமாக நம்ம பாய்க்கிறோம். அதாவது நுண்ணண்ட கோஷத்தினுடைய விளக்கம் சூரியகலை உண்டு, சந்திரகலை உண்டு, அக்னிகளை உண்டு. இதை இயக்கும் ஒரு அகநிலை வழிபாட்டு முறை ஒன்று, புறநிலை வழிபாட்டு தன்னலல் சந்திரன், ஒன்னலல் சூரியன், கனநலல் அக்னி என்று நாம் வழிபாடு செய்கின்றோம் அப்படின்னு சொல்லி இந்துவியல், இந்தியல் அப்படின்னா இந்தியா அப்படின்ற அந்த வார்த்தை இந்தியல் அப்படின்னா சூரிய சந்திரனுடைய இயல்புகளை விளக்கும் முறை கொண்ட ஒரு மரபு. சூரிய அந்த எல்லா அண்ட கோஷத்தினுடைய பிண்ட கோஷத்தினுடைய விளக்கத்தை விளக்கும் ஒரு அறிவியல். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மரபில் உருவாகியதுதான் இந்துவியல். இந்தியல், இந்தியா, இந்தியன் என்ற அந்த பொருள் விளக்கம் அத்தனையும். அப்போ அதனால பெருமை கொள்வோம். ஒரு இந்துக்களாக வாழ்வது மட்டுமல்லாமல் ஒரு இந்துவியலாக, இந்தியலாக, ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக, மீண்டும் தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு. இவை எல்லாம் விளக்கின் வழிபாட்டினுடைய மூலத்தில் தொடங்குகின்றன என்று சொல்லி ஒளியின் சுடராக இறைப்பொருளாக இருக்கின்ற சமது பரம்பொருளை வேண்டி இன்றைய இந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். சிவா திருச்சிற்றம்பலம்.